கிட்னி யூரினை எப்படி உற்பத்தி பண்ணுங்கிறத பார்த்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிட்னி மருத்துவர் டாக்டர் வாத்சல்யன் பேசுறேன். கிட்னி யூரினை ரத்தத்துல இருந்து உற்பத்தி பண்ணுது. கிட்னிங்கிறது ஒரு கையளவு இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. ஒரு கிட்னிலையும் 8 லட்சம் நெஃப்ரான்ஸ்ல இருந்து 12 லட்சம் நெஃப்ரான்ஸ் இருக்கு. நெஃப்ரான்ஸ் தான் கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட். அதாவது ஒரு மதில் எப்படி பல செங்கல்களால் உருவாயிருக்கோ அதே மாதிரி பல நெஃப்ரான்ஸ்னால உருவானது தான் கிட்னிங்கிற உறுப்பு. கிட்னிக்கு வரக்கூடிய ரத்த ஓட்டம்னு பார்த்தீங்கன்னா 1000 ml இருந்து 1200 ml வருது. அந்த ரத்த ஓட்டம் ரீனல் ஆர்டரி மூலமா கிட்னிக்குள்ள வருது. இது இதய துடிப்புல இருந்து வர ரத்த ஓட்டத்துல 20% இருந்து 25% ஆகும். இந்த ரத்த ஓட்டம் கிட்னில வந்ததும் நெஃப்ரான்ஸ்ல கிளாமர்லஸ்னு ஒரு பகுதியோட கான்டாக்ட்ல வருது. இதுக்கப்புறம் யூரின் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுங்கிறத 3 ஸ்டேஜா பார்த்துடலாம். கிளாமர்லர் ஃபில்ட்ரேஷன், டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன், டியூபுலர் செக்ரீஷன். நெஃப்ரான்ஸ்ல 2 பகுதி இருக்கு. முதல் பகுதியோட பேரு கிளாமர்லஸ். இங்கதான் வடிகட்டல் ஆர் கிளாமர்லர் ஃபில்ட்ரேஷன் நடக்குது. 2வது பகுதியோட பேரு டிபியூல்ஸ். இங்கதான் கிளாமர்லர் ஃபில்ட்ரேட் யூரினா மாறுது. முதல் ஸ்டெப்பை பத்தி பார்ப்போம். முதல் ஸ்டெப்போட பேரு கிளாமர்லர் ஃபில்ட்ரேஷன். கிளாமர்லர் ஃபில்ட்ரேஷன்னா வடிகட்டல். இதுல இருந்து வடிகட்டிய நீரோட பேர் தான் கிளாமர்லர் ஃபில்ட்ரேட். இது வடிகட்டல் நடக்கக்கூடிய துவாரம் அளவு பாத்தீங்கன்னா 7 mm இருந்து 8 mm. இந்த துவாரத்தை விட சிறியதா இருக்கக்கூடிய பொருட்களான சத்துக்கள், குளுக்கோஸ், அமினோ ஆசிட், தாதுக்கள், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், அதோட சேர்த்து கழிவுகள், யூரியா, கிரியேட்டினின், இது எல்லாமே அந்த கிளாமர்லர் ஃபில்ட்ரேட்ல இந்த பக்கம் வந்துடுது. ஆனா அந்த துவாரத்தை விட பெரிய பொருட்களான ஆல்பமின், ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய சிவப்பணுக்கள், WBCன்னு சொல்லக்கூடிய வெள்ளணுக்கள், பிளேட்லெட்ஸ், இது எல்லாமே கிளாமர்லர் ஃபில்ட்ரேட்டுக்கு அந்த பக்கம் இருக்கு. ஸோ இப்போ வடிகட்டிய பொருளோட பேரு தான் கிளாமர்லர் ஃபில்ட்ரேட். இது உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்பீடோட பேரு தான் கிளாமர்லர் ஃபில்ட்ரேஷன் ரேட். ஒரு நிமிஷத்துக்கு 120 ml கிளாமர்லர் ஃபில்ட்ரேட் நடக்குது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 180 லிட்டர்ஸ் கிளாமர்லஸ்ல ஃபில்ட்ரேஷன் நடக்குது. 2வது ஸ்டெப்போட பேரு டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன். இப்போ இந்த 180 லிட்டர்ஸ் கிளாமர்லர் ஃபில்ட்ரேட்டும் டிபியூல்ஸ்குள்ள வருது. இங்க முக்கியமான பொருட்களான குளுக்கோஸ், அமினோ ஆசிட், இதெல்லாம் 100% அப்சர்வ் ஆயிருது. சோடியம், தண்ணி, இதெல்லாம் 99.5% பக்கத்துல அப்சர்வ் ஆகுது. ஆனா கழிவுகளான யூரியா, கிரியேட்டினின், இதெல்லாம் அப்சர்வ் ஆகுறது குறைஞ்சிருது. இதுல 2 முக்கியமான ஹார்மோன்ஸ் இருக்கு. முதல் ஹார்மோனோட பேரு ஆல்டோஸ்டிரோன். ஸோ இது கலெக்டிங் டக்ட்ங்கிற ஒரு பகுதியில சோடியமோட ரீஅப்சார்ப்ஷனை அதிகப்படுத்துது. அதே மாதிரி ADH ஹார்மோன் வாட்டரோட ரீஅப்சார்ப்ஷன், தண்ணியோட ரீஅப்சார்ப்ஷனை கலெக்டிங் டியூப்ல அதிகப்படுத்துது. ஸோ இதனாலதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா வெயில் காலத்துல யூரின் ரொம்ப கம்மியா கான்சன்ட்ரேட்டடா வருது. ஆனா மழை காலங்கள்ல நிறைய நீர் வருது. ஸோ இது ஆல்டோஸ்டிரோன் ஹார்மோன்னாலையும் ADH ஹார்மோன் மூலமாகவும் நடக்கக்கூடிய அதிசயங்கள். 3வது ஸ்டெப்போட பேரு டியூபுலர் செக்ரீஷன். ஸோ இப்போ எல்லா கழிவுகளும் கிளாமர்லர் ஃபில்ட்ரேட் மூலமா வர்றதில்ல. சில கழிவுகள் நான் சொன்னது மாதிரி துவாரத்தை விட பெருசா இருக்கும். ஸோ அது என்ன ஆகுதுன்னா ரத்தத்துல இருந்து டிபியூல்ஸ்ல இருந்து மறுபடியும் யூரினுக்கு வருது. இந்த ப்ராசஸோட பேர் தான் டியூபுலர் செக்ரீஷன். ஸோ இதுல என்னென்ன நடக்குதுன்னா ஹைட்ரஜன் அயான்ஸ், பொட்டாசியம் அயான்ஸ், அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரைகள், அம்மோனியம் அயான்ஸ், ஸோ இதெல்லாம் இது வழியே எக்ஸ்கிரீட் ஆகுது. அதே மாதிரி யூரிமிக் டாக்சின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கழிவுகளும் இந்த ஸ்டெப் மூலமா தான் வெளியே வருது. கிட்னியோட மகத்தான செயல்பாடுனால தான் நமக்கு யூரின் வெளிப்படுது. கிட்னி நோய்கள் பத்தி இது போல மேலும் தகவல்கள் தெரிய என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.